வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மகள் அத்தியாயம் 15. சோவென்று கொட்டிக்கொண்டிருந்த மழையும் நின்று வானம் சிறிது வெளுத்து காணப்பட்டது. நாயக்கரின் இரட்டை மாட்டு வில்வண்டி பூட்டப்பட்டு வாயிலில் வந்து நின்றது. வண்டி ஓட்டி முத்துசாமி பெட்டி படுக்கைகளை கொண்டு வண்டியில் பத்திரமாக வைத்துவிட்டு தலையை சிறிது கொண்டு தயங்கியபடி தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்தான். தமது பிரயாணத்திற்கு எல்லாம் வேகமாக சுத்தமாகிவிட்டதை கண்ணுற்ற பாலசுந்தரம் ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்த தமது சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டார். பிறகு அரை மனதுடன் ரேவதியிடம் விடை பெற்று கொள்ள மாடி அறைக்கு சென்றார். படுக்கை மீது சாய்ந்தபடி புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்த ரேவதி கணவன் வந்து எதிரே நிற்பதை காணாதவள் போல் புத்தகத்தின் ஏடுகளை புரட்டி கொண்டிருந்தாள். அவளது அசட்டை பாலசுந்தரத்தின் மனத்தை வெகுவாக துன்படுத்தியது. ரேவதி, நான் ஸ்டேஷனுக்கு புறப்படும் நேரம் சமீபித்து விட்டது. ஊருக்கு போனதும் கடிதம் போடுகிறேன். நீ ஜாக்கிரதையாக இரு, உடம்பை கவனித்துக்கொள் என்றார் உணர்ச்சி பொங்கிய குரலில். சரி என்று பதிலளித்த ரேவதி அவரை நிமிர்ந்து கூட பாராது சாய்ந்திருந்தாள். ரேவதி, நீ படித்தவள் என்றாலும் உலக அனுபவம் சிறிதும் அற்றவள். யாரையும் எளிதில் நம்பிவிடுகிறாய். நம்பினவர்களை படுகொழியில் தள்ளும் நயவஞ்சகர்கள் நிறைந்த உலகம் இது என்பது உனக்கு தெரியாது. ஆகவே நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தெல்லாம் அவளுக்கு பலவாறு புத்தி சொல்ல வேண்டும் என்று பாலசுந்தரத்தின் மனம் ஆதங்கத்தில் துடித்தது. ஆனால் அவளிடம் காணப்பட்ட அசட்டை உள்ளத்திலே கோபத்தையும் துயரத்தையும் கிண்டியிடவே அதே நேரம் அங்கு நின்று கொண்டிருக்க விருப்பமற்றவராக கீழே இறங்கி வந்தார். பாஸ்கரனிடமும் நாயக்கரிடமும் விடை பெற்று கொண்ட அவர் தாயாரிடமும் சொல்லிக்கொள்ள சமையலறைக்குள்ளே சென்றார். எல்லா வேலைகளையும் கவனித்துவிட்டு அவசரமாக சாப்பிட இலையில் உட்கார்ந்த கோதையம்மாள் மகனை கண்டதும் கையை உதறிவிட்டு எழுந்திருந்தாள். ஏனம்மா எழுந்திருக்கிறீங்க? நீங்கள் சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் என்று மகன் முடிக்கும் முன், அதனால் என்னப்பா, பிறகு சாப்பிட்டால் போச்சு. நீ அதுக்குள்ளாகவா கிளம்பி விட்டாய்? இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பாய் என நினைச்சு இலையில் உட்கார்ந்தேன் என்றாள் தாயார். இப்போ கிளம்பினால்தான் சரியாக இருக்கும். அதனால் சொல்லி கொண்டு போகலாமென்னு என்று இழுத்தார் பாலசுந்தரம். மழையிலே இருட்டிலே பிடிவாதமாக கிளம்பிவிட்டாய். நீ சௌக்கியமாய் போய் சேர்ந்தேன்னு கடுதாசி வர வரைக்கும் எனக்கு மனசு எப்படியோ இருக்கும். போனதும் உடனே கடுதாசி போட்டுடு என்று நான் தழுக்க கூறினாள் கோதையம்மாள். பல வருஷங்களாக அவரால் கவனிக்கப்படாது புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் கோதையம்மாள் உள்ளத்தில் அன்பு சிறிதும் குறையவே இல்லை. அவரது பிரிவைத்தால் அது உண்மையிலேயே அவள் அது சமயம் வருந்தினாள் என்பதற்கு சான்றாக கண்களில் லேசாக படர்ந்து நின்ற கண்ணீர் துளிகள் விளக்கொலியில் மின்னுவதை மைந்தன் கவனித்தார். என்ன இருந்தாலும் தாயின் அன்புக்கு ஈடு இணை ஏது? உலகிலே பிரதி உதவி எதிர்பாராது தாயுள்ளத்திலிருந்து எழும் அன்பிற்கு பிறகுதான் மற்றவர்களின் பாசமெல்லாம் என்று தமக்குள்ளே எண்ணி மனக்கிலேசம் அடைந்த பாலசுந்தரம், ஊருக்கு போய் விட்டு வருகிறேன் அம்மா. ஒரு சமயம் நான் திரும்பி வர முடியாவிட்டால் கடிதம் போடுகிறேன். ரேவதியே அண்ணா அழைத்து கொண்டு வந்து விடட்டும். ஏன், நீங்கள் கூட அங்கே வந்து ஒரு மாதம் என்னுடன் இருந்து விட்டு போங்களேன் என்றார். புடவை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டே கோதையம்மாள் மெல்ல சிரித்தாள். இப்பொழுது எங்கப்பா வருகிறது? சித்ராவுக்கு கல்யாணம் ஆகும் வரை வீட்டை விட்டு நான் எப்படி கிளம்ப முடியும்? வருகிறேன். அதற்கு ஒரு சமயம் வராமலா போகும் என்றாள் அவள். கொஞ்ச நாட்கள் உங்களுடனேயே இருக்கட்டும் என்று ரேவதியை இங்கே விட்டு செல்கிறேன். அவளுடைய நாகரிகமும் பழகுமுறையும் உங்களுடைய ஆசாரத்திற்கு ஒத்து வராதிருக்கலாம். என் பொருட்டு நீங்கள் அதை பாராட்டாது அவளை கவனித்து கொள்ளுங்கள் என்றார் பாலசுந்தரம் கெஞ்சாத குறையாக. நல்லா இருக்கிறது நீ சொல்வது. உனக்கு திடீரென்று ஏன் இந்த யோசனையெல்லாம்? இந்த காலத்து பெண்கள் கொஞ்சம் நாகரிகமாக இருப்பாங்க என்று அவ்வளவு கூடவா எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது? நீ சும்மா மனசை அலட்டிக்காதே. ரேவதியை நாங்கள் ஜாக்கிரதையாக கவனித்து கொள்கிறோம் என்று பதிலுக்கு கோதையம்மாள் மகனுக்கு ஆறுதல் கூறினாள். அது சமயம் இருந்த மனநிலையில் பாலசுந்தரத்திற்கு தமது தாயிடம் உண்மையை கூறிவிடுவது போல ஆவல் ஏற்பட்டது. அம்மா, நான் ரேவதி மீது சந்தேகம் கொண்டிருக்கிறேன். இங்கே வீட்டில் தங்கியிருக்கும் பாஸ்கரனையும் சந்தேகிக்கிறேன். இவர்கள் இருவரையும் நீங்கள் ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும் என்று உண்மையை வெளிப்படையாக தாயாரிடமாவது கூறிவிட வேண்டும் என்று கட்டுக்கடங்கா உணர்ச்சி போராட்டத்தில் அவரது உள்ளம் பதறியது. எனினும் பதிலுக்கு அசட்டு சிரிப்புடன், இந்த ஊர் என்ன காடா வனாந்திரமா?
அன்னார் வீட்டில் உங்கள் மேற்பார்வையிலே அவளை விட்டு சென்றால் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று புகழ்ச்சியாக கூறிவிட்டு, எங்கே சித்ரா, அவளிடம் சொல்லிக் கொள்கிறேன் என்று வெளியே திரும்பினார். ஆனால் கூடத்திலிருந்து எழுந்த பேச்சு குரலை கேட்டதும் உடல் வியர்த்து நெஞ்சம் கொதிக்க வாய்ப்படியை பிடித்து கொண்டு மேலே செல்ல சக்தியற்றவர் போல் நின்று விட்டார். வெளியே கூடத்தில் பாஸ்கரனிடம் ரேவதி மெல்லிய குரலில் ஏதோ சம்பாஷித்து கொண்டிருந்தாள். அவர்கள் பேசியது முழுவதும் பாலசுந்தரத்தின் காதுகளில் விழாவிடனும் ஒரு சில வார்த்தைகள் கணீர் என்று நன்றாக கேட்டன. மழையில் நீங்கள் பிடிவாதமாக பாலசுந்தரத்தை போல் கிளம்பாமல் இங்கே தங்கிவிட தீர்மானித்தது புத்திசாலித்தனமாகும் இல்லையா என்று வினவினாள் ரேவதி. உங்கள் மைத்துனர் வார்த்தைகளை தட்ட விரும்பாது தங்குகிறேன். எல்லாவிட இவ்வளவு நேரம் நான் என் நண்பரது வீட்டிற்கு போய் சேர்ந்திருப்பேன் என்றான் பதிலுக்கு பாஸ்கரன். இங்கே கொசு உபத்திரவம் அதிகம். ஆனாலும் வாய்ப்புறத்து அறையில் காற்றோட்டம் அதிகமாதலால் அவ்வளவாக தெரியாது என்று முடித்த ரேவதி தொடர்ந்தாற்போல், சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, கவனிக்க வேண்டும். பிறகு உங்களை பார்க்கிறேன் என்று பதிலளித்துவிட்டு மீண்டும் ஆடை அறைக்கு சென்று விட்டாள். வாய்ப்புறத்து அறை, பிறகு பார்க்கிறேன் என்ற அந்த 2 சொற்களும் பாலசுந்தரத்திற்கு மிகவும் விபரீதமாக துணித்தன. விர் என்று மீண்டும் சமையல் அறைக்குள்ளே திரும்பி வந்த மகரந்த முகத்தை கண்ட கோதையம்மாள் ஒரு கணம் திடுக்கிட்டு விட்டாள். பாலு, என்னப்பா என்று பதட்டமாக கேட்டாள் அவள். தமக்குள்ளே எழுந்து கட்டுக்கடங்காத கோபத்தை மிகவும் சிரமத்துடன் அடக்கி கொண்ட பாலசுந்தரம், ஒன்றுமில்லையாம்மா, தாகமாக இருக்கிறது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்றார். பதிலுக்கு மறுமொழி கூறாது தாயார் எடுத்து கொடுத்த தண்ணீரை வாங்கி உள்ளத்திலே கொழுந்து விட்டெறிந்த ஆத்திர கனலை அணைக்க முயல்கிறவர் போல் மடமெடவென்று ஒரே வாயாக குடித்துவிட்டு பெருமூச்சுடன் வெளியே வந்தார். புழக்கடை தாழ்வாரத்திலிருந்து பாஸ்கரனுக்காக கயிற்றில் ஒன்றை தேடி தூசி போக தட்டி சுமந்து கொண்டு கூடத்திற்கு வந்த நாயக்கர், கிளம்பி விட்டாயா? சரி, இதுதான் சரியான சமயம். மழை கொஞ்சம் விட்டிருக்கிறது. இப்போ கிளம்பினால்தான் ரயில் வருவதற்குள் போய் சேர முடியும். மழையினால் பாதை கூட கொஞ்சம் கெட்டு விட்டிருக்கும் என்றார். ஞானசுந்தரம் அசட்டு சிரிப்புடன் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பினார். கோதையம்மாள், சித்ரா, நாயக்கர் எல்லோரும் வாயில் வரை வந்து வழி அனுப்ப அவர் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அவரையும் அறியாது அவரது கண்கள் ரேழியிலே நின்று கொண்டிருந்த ரேவதியின் பக்கம் திரும்பின. யாரோ தமது தலை மீது அக்னியை வாரி கொட்டுவது போன்று மீண்டும் அவருக்கு அதே விதமாக திகைப்பும் ஆத்திரமும் ஏற்பட்டன. வாய்ப்புறத்து அறையின் கதவை பிடித்து கொண்டு நின்ற பாஸ்கரனிடம் ரேவதி ஏதோ கூறிவிட்டு சிரித்து கொண்டு நிற்பதை வண்டியில் இருந்தவாறே பாலசுந்தரம் கண்டுவிட்டார். பாஸ்கரனுக்கு தான் எத்தனை துணிச்சல்! கல்யாணத்திற்கென்று பெண் பேச வந்திருக்கும் இடத்தில் மணமான ஒரு இளம் பெண்ணுடன் தனியாக என்ன பேச்சு வைத்து கிடக்கிறது? அதுவும் அவளது கணவன் ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருக்கையில் அயோக்கியன் தண்டிக்காது இவனை சும்மா விடுவது பிசுகு. ரேவதிக்கு தான் ஆகட்டும். எவ்வளவு நெஞ்சழுத்தம்! மைத்துனர் என்ன நினைப்பார், கணவன் என்ன நினைப்பார் என்ற எண்ணம் சிறிதுமின்றி வேறு புருஷன் ஒருவனிடம் தனிமையில் என்ன பேச்சு? இது நாகரிகமா அல்லது படித்த லட்சணமா என்று ஓடியது அவரது சிந்தனை. மனைவியை பற்றியும் பாஸ்கரனை பற்றியும் மாறி மாறி பற்பல எண்ணிக்கொண்டே வண்டியில் உட்கார்ந்திருந்த அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு யுகம் போல் மிகவும் பயங்கரமாக தோன்றியது. சுற்றிலும் கவிழ்ந்து நின்ற இருளையும் வண்டி சக்கரங்களையும் விட மனமின்றி தன்னுள் புதைத்து கொண்டே சேற்றையும் பொருட்படுத்தாது நாயக்கர் வீட்டு மயிலை காளைகள் 2 ஜில் ஜில் என்று சதங்கி சாதத்தை எழுப்பி கொண்டிருந்தன. வண்டி பாதி தூரம் கூட சென்றிருக்காது. ஆவேசம் பிடித்தவர் போன்ற பாலசுந்தரம் திடீரென்று நிறுத்து, வண்டியை நிறுத்து என்று கூக்குரலிட்டார். மூக்குடாங்கயிற்றை இழுத்து பிடித்து கொண்டு தேகப்புடன் அவரை திரும்பி பார்த்த முத்துசாமியினால் இருளில் அவரது முகபாவத்தை காண முடியவில்லை. அன்று ரேவதியை தனியே விட்டு அவர் கிளம்பியது பிசுகு, பெரும் பிசுகு. அவமானப்படும்படி ஏதேனும் விபரீதமான சம்பவம் நடந்துவிடப் போகிறது என்று ஒரு பயம் அவரது உள்ளத்தை பிசாசு போல் பிடித்து உலக்கவே பைத்தியம் பிடித்தவர் போல் வண்டியை நின்று தூப்பென்று அவர் கீழே குதித்தார். என்னங்க, ஏன் என்று கேட்டான் ஆச்சரியத்திலிருந்து விடுபடாத முத்துசாமி. அன்றியை நீ ஸ்டேஷன் கோர்ட்டு செல், அங்கே நீ எனக்காக காத்திரு, நான் வீட்டுக்கு சென்று உடனே திரும்பி விடுகிறேன் என்றார் அவர் பதட்டமாக. அவர் ஆத்திரத்தை புரிந்து கொள்ள முடியாத வண்டியொட்டி 2 மைல் தூரம் இருட்டிலே நீங்கள் எப்படி போய் வருவீங்க? வண்டியை திருப்பிட்டுங்களா என்றான் சாவதானமாக. நான் சொன்னபடி செய், நீ ஸ்டேஷனில் போய் இரு, என்னிடம் டார்ச் விளக்கு இருக்கிறது.
மணிப்பரிசையும் ஒரு முக்கிய கடிதாசியையும் வீட்டில் வைத்து மறந்துவிட்டேன். போய் நொடியில் எடுத்து வருகிறேன், நீ போ என்று கோபத்துடன் அதட்டினார். வண்டி ஓட்டி அதற்கு மேல் விவாதிக்க விரும்பவில்லை. சரிங்க, நான் ஸ்டேஷனில் காத்திருக்கிறேனுங்க. நீங்கள் திரும்பி வரும்போது ஒரு வண்டி வச்சுட்டு வாங்க. உங்களால் இம்மா தூரம் நடக்க முடியாதுங்க என்று கூறிவிட்டு வண்டியை மேலே ஸ்டேஷனுக்கு ஓட்டினான். கையில் இருந்த டார்ச் விளக்கை பொருத்தி கடிகாரத்தை பார்த்தார் அவர். இரவு மணி 10 கொண்டிருப்பதை கண்டார். 2 மைல் தூரத்தை அரமனையில் கடந்து விடலாம் என்று கணக்கிட்டு அவர் கால்கள் கடுக்க நெஞ்சம் பதற வீட்டை நோக்கி இருளில் பழக்கமில்லாத அந்த பாதையில் தடுமாறிக்கொண்டு வேகமாக நடக்கலுற்றார். ஏன் திரும்பிவிட்டாய் என்று நாயக்கர் காரணம் கேட்கக்கூடும் என்றோ அதற்கு என்ன பதில் சொல்வது என்றோ அவர் சிறிதும் கவலைப்படவில்லை. மறுநாள் காலை நாகேந்திரத்தில் அவர் இல்லாத நடக்கவிருந்த தொழில் கூட்டத்தை பற்றியும் அவர் அது சமயம் சிந்திக்கவில்லை. சந்தேகத்திலே திளைத்து கொண்டிருந்த அவரது மனத்திலே அது சமயம் ரேவதி என்ற ஒரு சிந்தனை தான் வியாபித்து நின்றது. ஏனோ அன்று இயற்கைக்கு சுந்தரத்தின் மீது அவ்வளவு கோபம். அரை பரலாங்க தூரம் கூட அவர் நடந்திருக்க மாட்டார். அதற்குள் சற்று வெட்டியிருந்த மழை மீண்டும் பெரும் கோபத்துடன் பொழிய ஆரம்பித்து விடவே தொப்பலாக நனைந்து போன அவர் மேலே நடந்து செல்ல முடியாது. இயற்கையை மனமாற சபித்து கொண்டு வேறு வழியின்றி ரஸ்தாவின் இரு மரங்களும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த மரங்களில் ஒன்றின் அடியில் போய் மழைக்கு ஒண்டிக் கொண்டு நின்றார். இரவு 10 அடித்ததும் நாயக்கர் வீட்டிலே சந்தடி அடங்கிவிட்டது. அன்று முழுவதும் செய்த வேலைகளினால் மிகவும் களைத்து போயிருந்த கோதையம்மாள் தாழ்வாரத்தில் பாயை விரித்து கொண்டு தலையை சாய்த்தவள்தான் நிம்மதியாக குறைட்டை விட்டு கொண்டு ஆழ்ந்து தூங்கிவிட்டாள். சித்திக்கு துணையாக மாடி அறையில் கட்டிலின் அருகே படுக்கையை விரித்து படுத்த சித்ரா ரேவதி புத்தகத்தை வைத்துவிட்டு படுக்க ஆரம்பிக்கும் முன் மெய் மருந்து தூங்கிவிட்டிருந்தாள். நாயக்கருக்கு பாஸ்கரனுடன் அதிக நேரம் பேசிக்கொண்டிருக்க முடியவில்லை. வாயில் பக்கத்து அறையிலே படுப்பதற்கு அவனுக்கு வசதிகள் செய்து கொடுத்த பின்பு தூக்கம் கண்களை சுழற்றவே கொட்டாவி விட்டு கொண்டு காலையில் மற்றவைகளை பேசிக்கொள்ளலாம். நீ மிகவும் களைத்திருப்பாய், படுத்துக்கொள் என்று கூறிவிட்டு எழுந்து பின்கட்டிற்கு சென்று விட்டார். படுக்கையை தட்டி போட்டு கொண்டு படுத்த நாயக்கர் சில நிமிஷங்களில் தன்னை மறந்து ஆழ்ந்த நித்திரையில் வசமாகிவிட்டார். விளக்கை அணைத்துவிட்டு படுக்கை மீது படுத்த பாஸ்கரனுக்கு தூக்கம் வர மறுத்தது. கணவனை வழி அனுப்ப கூடத்தை தாண்டி ரேவி வரை வந்த ரேவதி பாஸ்கரனிடம் தானே வழியே வந்து கூறிய அந்த வார்த்தைகள் அவனது மனத்தை வெகுவாக உறுத்தி கொண்டிருந்தன. உங்களிடம் முக்கியமாக ஒரு விஷயம் எனக்கு பேச வேண்டியிருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைகள். அவனிடம் அவள் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும்? என்ன இருக்கப் போகிறது? மீண்டும் பாஸ்கரனை ஒரு துன்பத்தில் சிக்க வைக்க ரேவதி ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறாள். ரேவதி எப்படிப்பட்டவள் என்பதை அவளது அழகிய முகத்தை கண்டு யாரும் எதில் ஊகிக்கவே முடியாது. பெரிய சூழ்ச்சிக்காரி, அரசியல் உலகத்திலே பிறக்க வேண்டியவள் தவறி போய் சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே அதுவும் பெண்ணாக வந்து பிறந்து விட்டாள். எப்படி இருந்தாலும் பாஸ்கரன் அவளிடம் இந்த முறை மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு ரேவதியை அவன் மீண்டும் சந்திக்கும்படி ஏன் சந்தர்ப்பம் அமைய வேண்டும்? அதுவும் அவன் பெண் எடுக்க விரும்பிய ஒருவர் வீட்டில் அவர்களது உறவினராக அவள் வந்து சேர வேண்டும் என்று பலவாறு எண்ணமிட்டு அவனது சிந்தனை கலாசாலையில் அவன் படித்து கொண்டிருந்த அந்த நாட்களை பற்றி எண்ணத் தொடங்கியது. பல வருஷங்களுக்கே முன்பே என்றாலும் அப்பொழுதுதான் நடப்பது போல் பசுமையாக மனக்கண் முன் தோன்றிய அந்த சம்பவங்களை நினைத்து கொண்டான் பாஸ்கரன். அவனது மனத்திலே ரேவதி பால் தாங்கன்னா கசப்பு பொங்கி வரவே தூக்கம் பிடிக்காது படுக்கை மீது எழுந்து உட்கார்ந்து கொண்டான். ரேவதி எவ்வளவு பொல்லாதவள்! முன் ஒரு முறை அவனது வாழ்க்கையையே பாழ்படுத்தி சரி செய்து அவனை அவலப்படுத்தியவள் ஆயிற்றே. முதன் சூழ்ச்சியில் அவனிடம் தோற்றுவிட்டவள் இந்த முறை எத்தகைய சூழ்ச்சிக்கு திட்டமிட்டிருக்கிறாளோ? ரேவதியை மீண்டும் சந்திக்கும்படி ஏற்பட்டது பெரிய துர்பாக்கியம் என எண்ணி தனக்குள் பெருமூச்செறிந்தான். கூடத்து கடிகாரம் மணி 12 அடிப்பதை கேட்ட பாஸ்கரன் மீண்டும் படுக்கை மீது சாய்ந்து கொண்டு தூங்க முயற்சித்தான்.
கண்களை இறுக மூடிக்கொண்டு மறுபடியும் சிந்தனை வசப்பட அவனது காதுகளில் யாரோ கதவை மெல்ல விரலால் தட்டும் சப்தம் கேட்டது. அகால வேளையில் இவ்வளவு மெல்லியதாக கதவை தட்டி அவனை எழுப்புவது யாராக இருக்கலாம்? ரேவதியா? சே என்று தனக்குள்ளே எண்ணி குழப்பமடைந்த அவன் யாரது என்று அதட்டி கொண்டான். அதற்கு ஏதும் பதில் வராது போகவே வெறும் பிரமையாக இருக்கலாம் எண்ணி மறுபடியும் தூங்குவதற்காக கண்களை மூடிக்கொண்டான். இந்த முறை பிரமை அல்ல, உண்மை என்பது போல் யாரோ கொஞ்சம் பலமாக கதவை தட்டும் சப்தம் கேட்கவே படுக்கையை நின்று துள்ளி எழுந்த பாஸ்கரன் விளக்கை ஏற்றிவிட்டு கதவை திறந்தான்.